Good afternoon, students. We will see the Unit 12 Chemistry lesson periodic classification of elements. நம்ம எலமெண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். We live in the world of substance with great diversity. நம்ம இந்த இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நிறைய சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எல்லா எலமெண்ட்டோடைய கலவை ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக் இன் தேர் நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி. எல்லா எலமெண்ட்டும் எல்லா தனிமங்களும் அதுக்குன்னு தனியான பண்புகள் அதுக்குன்னு இருக்குது. டு கேட்டகரைஸ் these elements according to their properties, scientists started to look for a way. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சயின்டிஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. இன் 1800 there were only 31 known elements. நம்ம 1800 பார்த்தோன்னாக்கா மொத்தம் 31 எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பை 1865 their number become 63. 1865 அது எவ்வளோ எலமெண்ட்டாக ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 63 எலமெண்ட்டாக மாறுச்சு. நவ் இன்னைய வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா 118 எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நவ் 118 elements have been discovered. As different elements were being discovered, scientists gathered more and more information about the ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் எலமெண்ட். அப்போ நிறைய எலமெண்ட்டு கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த எலமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு அதை கேதர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. தே ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ் all that was known about the elements. ஆனால் கண்டுபிடிச்ச எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமாக இருந்தது. தே ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் சம் பேட்டர்ன் இன் their properties on the basis of which they could study such a large number of elements with ease. அப்போ என்ன பண்ணாங்க, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு என்னென்ன எலமெண்ட்டு அதோடைய எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் ப்ரொபோஸ்டு பை வேரியஸ் சயின்டிஸ்ட் ஃப்ரம் இயர்லி டு மாடர்ன் பீரியட். அப்போ சயின்டிஸ்ட் எலமெண்ட்டை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, வேறு சயின்டிஸ்ட்டு இயர்லி பீரியட்லேருந்து மாடர்ன் பீரியட் வரைக்கும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். டாபர்னியர்ஸ் ட்ரைட். In 1817, John Wolfgang Daubernier, a German chemist, suggested a method of grouping elements based on their relative atomic masses. Daubernier அப்படின்ற சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதோடைய ஆட்டமுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வச்சு எலமெண்ட்டை பிரிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். He arranged the elements into groups containing 3 elements each. He called this group as traits. அது மட்டும் இல்லாமல் இவர் மூணு எலமெண்ட்டாக அதோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். அதனால் இவருடைய இந்த குரூப்பை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைட்ஸ். He called this group as traits. ட்ரை அப்படின்னா 3 எலமெண்ட்டாக அவர் அரேஞ்ச் பண்ணதுனால எலமெண்ட்டை இந்த குரூப்பை ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Daubernier showed that when the 3 elements in a trait are arranged in the ascending order of their atomic masses, the atomic mass of the middle element is nearly the same as the average of atomic mass of 2 elements. டாபர்னியர் என்ன பண்ணார், 3 எலமெண்ட்டாக ஒரு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணார். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டமுடைய அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2 கார்னரில் இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணி அதோடைய
ஆவரேஜ் தான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக வந்து எடுத்துக்கினாரு. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு த டாபர்னியர்ஸ் லா ஆஃப் ட்ரைட்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து டாபர்னியர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. Table 12.1 shows the law of traits proposed by Daubernier. இந்த டேபிள் வந்து இந்த டாபர்னியர் ட்ரைடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. குரூப் 1 arithmetic mean of atomic masses of first and third elements. இப்போ இந்த குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லித்தியம்க்கு 6.9 கொடுத்துருக்குறாங்க, பொட்டாசியம்க்கு 3.1. அப்போ 6.9 நெக்ஸ்ட்டு 39.1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6.9 39.1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா எவ்வளோ வருது? 46. அப்போ 46 உடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 23. அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா லித்தியம் பொட்டாசியம் ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவில் அட்டாமிக் மாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம்க்கு 23. அப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. அதை ட்ரைட் குரூப் 1 அப்படின்னு சொன்னாங்க. ட்ரைட் குரூப் 2ல் பார்த்தோன்னா குளோரின் 35.5, அயோடின் 126.9. இதோடைய ஆவரேஜை எதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க? புரோமின் 79.9. நெக்ஸ்ட்டு குரூப் 3ல் பார்த்தோன்னா கால்சியம் 40.1, பேரியம் 137.3. இதோடைய ஆவரேஜுக்கு SR 87.6 வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இவருடைய தியரியோடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டாபர்னியர் குட் ஐடென்டிஃபை ஒன்லி 3 traits ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் known at that time and all elements could not be classified in the form of traits. இவர் மூணு அரேஞ்ச் பண்ண மாதிரி இப்போ முன்னாடி ஒரு எலமெண்ட்டு பின்னாடி எலமெண்ட்டு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு அதோடைய ஆவரேஜ் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண மாதிரி இவரால் எத்தனை குரூப் மட்டும்தான் அப்போ கண்டுபிடிச்ச எலமெண்ட்டுக்கு 3 குரூப்புக்கு மட்டும்தான் இவரால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இவரால் ட்ரைட்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியல. The law was not applicable to elements having very low and very high atomic masses. அதே மாதிரி இந்த லா வந்து ரொம்ப கம்மியாக அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடியதும் அதிகமாக அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடியதும் அப்ளிகபிள் ஆகலை. இந்த லாவில் வந்து இன்சர்ட் பண்ண முடியல. அதனால் இவருடைய லா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். In 1866, John Newland arranged 56 known elements in the increasing order of their atomic masses. இவருடைய லா டாபர்னியர் லா ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நியூலாண்ட் 1866ல் 56 எலமெண்ட்டை அதோடைய அட்டாமிக் மாஸில் இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணார். He observed that every 8 element had properties similar to those of the first element, like the 8th note in an octave of music is similar to the first. இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம என்னது ஆக்டேவ் 8 எலமெண்ட் மியூசிக்கோடைய நோட்ஸ் படி வந்து இவர் அரேஞ்ச் பண்ணார். திஸ் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் நோன் ஆஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க? லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்டேவ் ஆஃப் இந்தியன் மியூசிக் சிஸ்டம் இஸ் ச, ரி, க, ம, ப, த, நீ, சா. அப்போ மியூசிக்கோடைய நோட்டு எதில் இருந்து ஆரம்பிக்குது? சாவில் ஆரம்பித்து சாவில் முடியுது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஆஃப் ஆக்டேவ்ஸ் ஆர் சேம். ஃபர்ஸ்டில் சாவும் லாஸ்ட் ஆக்டேவ் சாவும் வந்து சேமாக இருக்குது. லைக்வைஸ் இன் த நியூலாண்ட்ஸ் டேபிள் ஆஃப் ஆக்டேவ்ஸ் த எலமெண்ட் F is 8 from the element H, thus they have similar property. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற எலமெண்ட்டுக்கும் லாஸ்ட்டில் 8th அரேஞ்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டுக்கும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். லிமிட்டேஷன்ஸ்: there are instantaneous of 2 elements being fitted into the same slot, cobalt and nickel. ஒரு அரேஞ்ச் பண்ண 2 எலமெண்ட்டும் ஒரே ஸ்லாட்டில் கோபால்ட்டும் நிக்கலும் வந்து ஒன்றாவே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு.
Some elements totally dissimilar in their properties were fitted into the same group. Arrangement of cobalt, nickel, palladium, platinum and iridium in the rows of halogen. கொஞ்சம் எலமெண்ட்டு எல்லாமே வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸு வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே ஒரே குரூப்பில் ஹாலஜன் குரூப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. த லா ஆஃப் ஆக்டேவ் வாஸ் நாட் வேலிட் ஃபார் எலமெண்ட்ஸ் தட் ஹாவ் அட்டாமிக் மாஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கால்சியம். அதே மாதிரி கால்சியத்தை விட அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டு எல்லாத்துக்கும் இந்த லா ஆஃப் ஆக்டேவை சொல்ல முடியல. நியூலாண்ட்ஸ் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 56 எலமெண்ட் அண்ட் டிட் நாட் லீவ் எனி ரூம் ஃபார் நியூ எலமெண்ட். நியூலாண்ட் டேபிளில் 56 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இருந்தது, மற்ற எலமெண்ட்டுக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இடம் இல்லை. டிஸ்கவர் ஆஃப் இன்னட் கேசஸ், நியான், ஆர்கான் at later stage made the 9th element similar to the first one. அது மட்டும் இல்லாமல் இன்னட் கேஸு நியானு ஆர்கானு எல்லாமே வந்து என்னது 9th எலமெண்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஒன்லேயே அரேஞ்ச் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள் நியான் பிட்வீன் ஃப்ளோரின் அண்டு சோடியம். நியானை வந்து ஃப்ளோரினுக்கும் சோடியத்துக்கும் வந்து சென்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். We will see in the next class Mendeleev's periodic table. Thank you.